ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜி நாவல்ஸ் யூடியூப் சேனல். வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் தலைப்பு மனதில் உந்தன் ஆதிக்கம். ஆசிரியர் பத்மா கிரகதுரை அவர்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். 3 வயது குழந்தையோடு இருக்கும் ஜீவிதா யாருக்கோ பயந்து தாய் தந்தை வீட்டிலிருந்து வெளியேறுகிறாள். தன் குழந்தையை பாதுகாக்க நினைக்கிறாள். பாதி வழியில் அவள் பயணம் தடுத்து நிறுத்தப்பட மீண்டும் வீட்டிற்கே திரும்ப வருகிறாள். குழந்தையை முன்னிறுத்தி மிரட்டப்படுகிறாள். அவள் யாரால் மிரட்டப்படுகிறாள்? யார் அந்த குழந்தை? அவள் வாழ்வின் மர்மங்கள் என்ன? தெரிந்து கொள்ள மனதின் உந்தன் ஆதிக்கம் நாவல கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் பத்மா கிரகதுரை எழுதிய மனதில் உந்தன் ஆதிக்கம், அத்தியாயம் 1. இந்த பேக்ல குட்டி பையனுக்குரிய ட்ரெஸ், மற்ற சாமான்கள் இருக்குதுமா? அம்மா கலைவாணி கொடுத்த பேக்கையும் எடுத்து தனது டிராலி அருகே வைத்தாள் ஜீவிதா. இது சரியா வருமாமா? அப்பா சகாதேவன் 50வது தடவையாக கேட்டார். சரியா வரணும்பா, சலித்து கொள்ளாமல் அதே பதிலை சொன்னாள் ஜீவிதா. எனக்கு ஹரிஹரன் தம்பிய நினைச்சா பயமா இருக்குதுமா. அம்மாவின் குரல் லேசாக நடுங்கியது. அதே பயம் அப்பாவின் முகத்திலும். ரவுடி பைய. பெற்றவர்களின் முக நடுக்கம் அவளை முணுமுணுக்க வைத்தது. இப்படி பயப்படுவதற்கு கூட தகுதியற்றவன் அவன். கொஞ்சம் தயங்கிய தன் மனதினை தட்டி நிமிர்த்தினாள். தம்புக்குட்டி. பாயில் அமர்ந்து கலர் பிளாக்குகளால் கோட்டை கட்டி கொண்டிருந்த 3 வயது குழந்தை இவளை நிமிர்ந்து பார்த்து முளைத்திருந்த 4 பற்கள் காட்டி சிரித்தது. அம்மா. கை உயர்த்தி தூக்க சொல்லி கொஞ்சிய குழந்தையை குனிந்து அள்ளி கொண்டாள். 3 வருடங்களாக இவன் பிறந்த நிமிடம் முதல் இதோ இப்போது வரை சலிக்காமல் இப்படி கையள்ளிக் கொள்கிறாள். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் முதலில் அவனை கையேந்திய பொழுது உண்டான அதே சிலிர்ப்பு. தன்னை மறந்து அவன் கன்னங்களில் இதழ்களை முத்தி எடுத்தாள். பதிலுக்கு தானும் கன்னம் நினைத்த பிள்ளையின் செயலில் நெகிழ்ந்து கலங்கிய கண்களை மறைத்து கொண்டு, தம்பு, நாம ஊருக்கு போகலாமா என்றாள். மா, காரு எங்க? வாசலில் தேட ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து உடனே சுதாரித்து கொண்டாள். அவள் வாங்கும் சம்பளத்திற்கு 6 மாதங்களில் ஒரு கார் வாங்க மாட்டாளா என்ன? காரு பிறகு தம்பு, இப்போ பஸ்ல போறோம். சரிம்மா, போலாம். வா வா. இரு செல்லம், கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஜீவிதா இருட்டுவதற்கு காத்திருந்தாள். வீட்டின் முன்பக்கம் தவிர்த்து பின் வாசலுக்கு புக் செய்த கேப்புக்கு வழி சொன்னாள். பின்வாசல் விளக்கை போடாமல் வெளியேறி டாக்ஸியில் குழந்தையோடு ஏறினாள். ஷாலை எடுத்து தலையை சுற்றி முக்காடு போட்டுக்கொண்டு முகத்தை மறைத்து கொண்டாள். குழந்தைக்கு மங்கி குல்லா போட்டு முகம் மறைத்தாள். கண்கலங்க விடை கொடுத்த பெற்றோருக்கு ஜாக்கிரதை சொன்னாள். எங்களுக்கு தெரியாது என்பதிலேயே உறுதியா நில்லுங்க. திரும்பவும் நினைவுபடுத்தினாள். டாக்ஸி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் நின்றதும் தன்னையும் குழந்தையையும் முடிந்தளவு மறைத்து கொண்டு இறங்கி டிக்கெட் புக் செய்திருந்த டிராவல்ஸ் பஸ்ஸில் ஏறினாள். ஸ்லீப்பர் சீட்டில் அமர்ந்து ஜன்னலில் தொங்கிய கனத்த திரைகளை இழுத்து விட்டாள். பஸ் கிளம்பும் வரை திக் திக் மனதோடு அமர்ந்திருந்தாள். 10வது நிமிடம் பஸ் கிளம்பியதும் நிம்மதி மூச்சு விட்டாள். கோயம்புத்தூரை விட்டு வெளியேறி சென்னை செல்லும் சாலையை பிடித்து பஸ் ஓட ஆரம்பித்து அரை மணி நேரத்திற்கும் மேலானதும் அவளது சுவாசம் சீரானது. விடியும் போது ஹரிஹரனை விட்டு வெகு தூரம் போயிருக்கலாம். உற்சாகமாக நினைத்தபடி குழந்தைக்கு பிஸ்கெட்டை பாலில் நனைத்து ஊட்டி தட்டி கொடுத்து உறங்க வைத்தாள். தானும் உறங்க எண்ணி கண் மூடியவளின் மனதிற்குள் ஏதேதோ குழப்பங்கள், பயங்கள், அனைத்தையும் தாண்டி மேலிருந்து காற்றில் இறங்கும் நறுமண மலரென அவன் முகம் அவள் மேல் விழுந்து அப்பியது. இதழ் பிரிக்காமல் அவனது புன்னகை, இதழ்கள் விரிந்து பற்கள் தெரியும் சிரிப்பு, கனிந்து உருளும் விழிகள் என பிரேமாக அவனது முக வடிவுகள் மனம் முழுவதும் ஊர்வலம் போனது. ஜீவிதா, இது தப்பு. மனசு அலப்பாய விடாத. மனம் அவளை இடித்துரைக்க வேகமாக அவனது போட்டோ பிரேம்களை அழிக்க முயன்றாள். ஆனால் நீர்மேல் குமிழி போல்
குபுக் குபுக்கென மேல் எழுந்து அவள் மனமெங்கும் அலைந்தாடினான் அவன். ஐயோ, பேப்பர்ஸ் இல்லாம நான் எப்படி நாளைக்கு காலேஜ் போவேன்? ஜீவிதாவின் கன்னங்களில் கண்ணீர் கோடிட ஆரம்பிக்க அவன் பதறினான். இதென்ன அழுக? நான் ஹெல்ப் செய்யறேன், வா. நாளைக்கு மாலை 4 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ப்ராஜெக்ட முடிச்சு பேப்பர்ஸ தயார் செஞ்சிடலாம். மெல்லிய அதட்டலாய் சொன்னவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவளது சீனியர், ஆனால் வேறு பாடப்பிரிவு. நாளையே கடைசி எனும் நிலையில் செய்து முடித்து வைத்திருந்த ப்ராஜெக்ட்ஸ் பேப்பர்ஸை தொலைத்துவிட்டு நிற்கிறாள். இந்த பாடத்திற்குரிய ப்ரொஃபசர் கொஞ்சம் பழைய காலம். லேப்டாப்பில் டாக்குமெண்ட்ஸ், PDF போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. பேப்பரில் ஃபைல் செய்து ஆல்பமாக்கி தர வேண்டும் அவருக்கு. சிறந்தவற்றை கல்லூரி லைப்ரரியில் வைப்பேன் என்பார். உங்களுக்கும் ப்ராஜெக்ட் இருக்கும் தானே? அவள் தயங்கி நிற்க, உன்ன போலத்தான் நானும் ஒரு நாள் முன்னதாகவே முடிச்சுடுவேன். வா, இப்பதே ஆரம்பிக்கலாம். அவன் லேப்டாப்பை திறந்து ஆன் செய்து கொண்டு அமர ஜீவிதா பிரசாந்தை திரும்பி பார்த்தாள். தொலைந்து போன பேப்பர்ஸை பற்றி பேசவே உடன் படிக்கும் அவன் அறையை தேடி வந்திருந்தாள். அவனோ டேபிளில் கிடந்த அவன் ப்ராஜெக்ட் பேப்பர்களில் கவிழ்ந்து கிடந்தான். ஜீவிதா, அண்ணனுக்கு ரொம்பவே ஹெல்பிங் மைண்ட், நீ அவரையே பிடிச்சுக்கோ. ப்ராஜெக்ட் முடியும் கடைசி நேர பரபரப்பில் மாணவர்கள் யாரும் யாருக்கும் உதவும் நிலையில் இல்லை, அவனை தவிர. அன்று இரவு முழுவதும் விழித்திருந்து மறுநாள் பகல் முழுவதும் வேலை பார்த்து அவர்கள் கணக்கிட்டிருந்த நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்பே மதியம் 3 மணிக்கே ப்ராஜெக்ட் ஃபைல் அவள் கைகளில். நன்றி சொல்லக்கூட நேரமின்றி ஃபைலோடு காலேஜிற்கு ஓடினாள். அடுத்த 2 நாட்கள் கழித்துதான் அவனை கல்லூரி வளாகத்தில் பார்க்க முடிந்தது. இவளது நன்றியை ஏற்றுக்கொண்டு அவன் புன்னகைத்த போது கண்ணோரம் உண்டான சுருக்கங்களுக்குள் தான் சிக்கிக் கொண்டதாக உணர்ந்தாள் ஜீவிதா. பஸ்ஸில் திடீரென்று பிரேக் போடப்பட உடல் குலுங்கி விழி திறந்தாள். கனவா நனவா என தெரியாமல் அவளுள் ஓடிய நினைவுகள் அறுபட ஸ்கிரீனை லேசாக ஒதுக்கி வெளியே பார்த்தாள். குழந்தை மா என்று முனகளோடு அவளை ஒட்டி படுக்க ஆதரவாக அணைத்து கொண்டாள். ஏன் பஸ் நிக்குது என ஆளாளுக்கு கேட்க டிரைவர் பக்கமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. யாருக்கோ காத்திருப்பது போல் 10 நிமிடங்கள் வரை பஸ் நின்றிருக்க 3 கார்கள் பின் இருந்து வந்து அவர்கள் பஸ்ஸின் முன் நின்றன. கனத்த ஸ்கிரீனின் ஒதுங்கிய முனை வழியே கடந்து போன கார்களை பார்த்தவளின் மனது மத்தளம் கொட்ட ஆரம்பித்தது. இல்லை, அவளது திட்டம் பலிக்கவில்லை. மாட்டிக்கொண்டாள். 2 நிமிடங்களில் டிரைவரும் கண்டக்டரும் அவளது சீட் தேடி வந்தன. கை கூப்பின. மேடம், பிளீஸ் இறங்கிடுங்க. உங்களை இறக்கி விட்டுட்டு தான் பஸ்ஸை எடுக்கணும்னு எங்க முதலாளி போன்ல சொல்லிட்டாரு. உங்களால மற்ற பயணிகளுக்கும் தொந்தரவு. அவங்கள நினைச்சு பாருங்க. ஜீவிதா மௌனமாக தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு எழுந்தாள். அவளது லக்கேஜ்களை டிரைவரும் கண்டக்டருமே தூக்கிக் கொண்டு அவள் பின்னையே வந்தன. பஸ்ஸை மறித்து முதலில் நின்ற காருக்குள் பவ்யமாக குனிந்து அவள் லக்கேஜ்களை வைத்தன. சாலையை விட்டு இறங்கி ஓரமாக இருந்த 2வது கார் அருகே நின்றிருந்தவனை இங்கிருந்தே கும்பிட்டு விட்டு பஸ்ஸிற்கு திரும்பின. ஜீவிதா தளர்ந்த நடையோடு 2வது காரை நோக்கி நடந்தாள். பலி கொடுக்க செல்லும் ஆட்டை போல் தன்னை உணர்ந்தாள். சுற்றி இருந்த இருளில் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும் சீறி பாய்ந்தபடி இருக்க அதன் நடுவே நின்றிருந்த ஹரிஹரன் வரி வடிவமாக தெரிந்தான். அவன் கண்கள் சினத்தினால் இருளிலும் மின்னியது. அந்த கண்ணிற்கு நெற்றிக்கண்ணின் சக்தி இருந்திருந்தால் நிச்சயம் இவள் பஸ்வமாகி இருப்பாள். வழியில் நின்றிருந்த கார்கள் ஒதுங்கி வழிவிட பஸ் வேகமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது. பஸ்ஸின் ஜன்னல் வழியே இங்கே எட்டி பார்த்து கொண்டே போன தலைகள் அவளுக்குள் ஒருவித குன்றலை கொடுத்தன. இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? அடுத்தவங்களுடைய நினைப்ப பத்தின கவலை எனக்கு கிடையாது. பாறை மேல் உரசும் கருங்கற்கள் போல் அவனது குரல். மனிதர்களுக்குத்தானே சக மனிதர்களின் எண்ணம் பற்றிய கவலை இருக்கும். உன்போல் அசுரனுக்கு அது ஏன் இருக்க போகிறது? நினைத்தபடி தரையை பார்த்து நின்றாள். எவ்ளோ தைரியம் இருந்தா இப்படி ஒரு திட்டம் போடுவ? இப்போது ஹரிஹரன் குரல் கொஞ்சம் கத்தலாக உயர்ந்துவிட குழந்தை
தூக்கத்திலிருந்து அசைந்தான். ஜீவிதா அவன் முதுகை தட்டி கொடுத்து சமாதானம் செய்ய முற்பட அவன் சினுங்களோடு தலையை தூக்கி அங்கும் இங்கும் பார்த்தான். முன்னால் உருமியபடி நின்றிருந்தவனை பார்த்த குழந்தையின் முகம் சினுங்கள் மறைந்து மலர்ந்தது. அப்பா! உற்சாகமாக கத்தியபடி இரு கைகளையும் நீட்டி ஹரிஹரன் மேல் தாவினான் குழந்தை. அத்தியாயம் 2. ரொம்பவும் கோபிப்பானோ என்ற பயத்தோடு கலைவாணி பார்க்க ஹரிஹரன் ஆதரவாக புன்னகைத்தான். உங்க மேல தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அத்த. சகாதேவன் கொஞ்சம் விரைப்பாகவே ஓரமாக சோபாவில் அமர்ந்திருந்தார். ஓரக்கண்ணால் அவரை பார்த்தபடி கலைவாணியிடம் பேசினான் ஹரிஹரன். கார்ல திரும்ப வரதுக்குள்ள தூங்கி இருந்த குழந்தையை படுக்கை அறைக்குள் படுக்க வைத்தாள் ஜீவிதா. நான் கொஞ்ச நாட்கள் இங்கேயே தங்கலான் இருக்கேன். தாடையை வருடியபடி சாதாரணமாக சொல்லிவிட்டு சோபாவில் பின்னால் சாய்ந்தமர்ந்து கால் மேல் கால் போட்டுக் கொண்டான். சகாதேவன் திடுக்கிட்டு பார்த்தார். அக்கம் பக்கமெல்லாம் என்ன நினைப்பாங்க? கத்தலாக குரல் உயர்த்தினார். கலைவாணியின் முகத்திலும் வருத்தம்தான். பதில் இல்லாமல் தலை குனிந்திருந்தாள். அடுத்தவங்களுடைய நினைப்ப பத்தின கவலை எனக்கு கிடையாது. சற்று முன் மகளுக்கு சொல்லியதே இப்போது பெற்றோருக்கும். சகாதேவன் பற்களை நெரக்க கலைவாணி பாந்தமாக குரலை வலிய விட்டாள். அது சரியா வருமா தம்பி? ஏன் அத்த, எனக்கு இந்த வீட்ல தங்க உரிமை இல்லையா? உறவுதான் இல்லையா? ஹரிஹரன் குரலும் குலைந்தது. எத்தனிவன்! இவனை பற்றி நன்கு தெரிந்தும் இவனை மீறி குழந்தையோடு போக நினைத்தது என் தவறு. கண்ணீர் வழிந்து தலையணையை நனைக்க கொதிக்கும் மனதோடு குழந்தையை அணைத்தபடி படுத்திருந்தாள் ஜீவிதா. 3 மணி நேரங்களுக்கு முன்பு இந்த அறையை விட்டு வெளியேறிய போது பொங்கிக் கொண்டிருந்த விடுதலை உணர்வு இப்போது வற்றி போய் மனம் வறண்டு கிடந்தது. நடு இரவாக போகுது. இவ்வளவு நேரம் விழிச்சிருந்தா உங்க உடம்பு என்னாகிறது? போய் படுங்க, நான் மாடி ரூம்ல தங்கிக்கிறேன். எழுந்து நின்று உடம்பை பின்னால் வளைத்து நெட்டி முறித்தான். ஷப்பா, சரியான அலைச்சல். முணுமுணுத்தபடி அவன் ஜீவிதா அறை பக்கம் போக சகாதேவன் பதறினார். அங்கெங்க போறீங்க? நின்று நேராக அவரை உறுத்தான். என் மகனை பார்க்க போறேன். நிமிர்வாய் அறிவித்து விட்டு சாத்தி இருந்த கதவை தள்ளி திறந்தான். படுத்திருந்த ஜீவிதா அவசரமாக எழுந்தாள். என்ன? சீறினாள். அவளோடு ஒட்டி படுத்திருந்த குழந்தை இந்த அசைவில் சினுங்கி புரண்டான். மெல்ல, இப்படியா பிள்ளைய உதறி எழுவ? கிசுகிசுப்பாய் அவளை கடிந்தபடி தாவி கட்டிலில் அமர்ந்து மெல்ல பிள்ளையை தட்டி கொடுக்க ஆரம்பித்தான். ஜீவிதா கட்டிலை விட்டு இறங்கி ஓரமாக நின்று கொண்டாள். இண்டீசன் ஃபெல்லோ, முணுமுணுப்பாக, ஆனால் அவனுக்கு கேட்கும்படியே சொன்னாள். ஹரிஹரனோ காதற்று போய்விட்டது போல மகனை சமாதானப்படுத்துவதில் ஆழ்ந்து கிடந்தான். ஒரு வழியாக குழந்தை புரளல் நின்று தூங்க ஆரம்பிக்கவும் எழுந்தான். மாடி அறையில தூங்க போறேன், அழுத்தமாக சொல்லிவிட்டு போனான். கொதிக்கும் மனதோடு படுக்கையில் விழுந்து விழி மூடியவளின் கண்கள் எரிந்தன. தூங்க முடியும் என்று தோணவில்லை. உயிர் உருவும் வேதனையோடு தூக்கமும் விழிப்புமாக அல்லாடியவளின் மனதிற்குள் அனுமதி இல்லாமலேயே நுழைந்தன அவன் நினைவுகள். எனக்கு பார்ட்டி கிடையாதா? பின்னால் கேட்ட குரலிலேயே அவனை உணர்ந்து உற்சாகமாக திரும்பினாள் ஜீவிதா. என் ப்ராஜெக்ட எல்லாரும் பாராட்டுறாங்க. நம்ம காலேஜ் லைப்ரரியில ஷோ பண்ண போறதா சொல்லிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீங்க தான். வெயிட், நீ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த விவரங்களை வரிசைப்படுத்தி கோர்த்து கொடுத்தேன், அவ்வளவுதானே? அந்த கோர்த்தல்ல தானே விஷயமே இருக்குது. பிரசன்டேஷன் முக்கியம் இல்லையா? நீங்க இல்லாம என் ப்ராஜெக்ட் இவ்ளோ கவனம் பெற்றிருக்காது. இந்த பார்ட்டியே அதுக்காகத்தான். மத்தவங்களுக்கு முன்னாடி உங்களைத்தான் முதல்ல கூப்பிட நினைச்சிருந்த. நீங்க தான் ஒரு வாரமா கண்ணுலையே படலையே. தேடுனியா? முன்புறம் லேசாக குனிந்து அவன் கேட்க இவளுக்கு உடலில் சிலிர் போடியது. முணுமுணுத்து விட்டு 6 மணிக்கு கனிஷ்கா ரெஸ்டாரண்ட் வந்துடுங்க என்றாள். அன்று மாலை பைக்கும் ஸ்கூட்டியும் வைத்திருப்பவர்கள் பின்னால் இல்லாதவர்கள் தொற்றிக்கொள்ள, என்கிட்ட பைக் இல்ல, உன்னோட வரட்டுமா? புன்னகையோடு அவன் கேட்டபோது ஜீவிதாவின் தலை வேகமாக சம்மதித்து ஆடியது.
ம் பைக் வாங்குற வசதி இல்லாதவன். இரக்கமாக அவனை பார்த்துவிட்டு அவனது முக மாற்றத்தில் வேகமாக இரக்கத்தை அளித்து உற்சாகம் காட்டி ஸ்கூட்டியை முடுக்கினாள். ஹேர் ஸ்ப்ரே என்ன ஃப்ளேவர்? மைல்டான வாசனையா இருக்கு. பின்னால் அமர்ந்திருந்தவன் அவள் கூந்தல் வாசம் பிடிப்பதை உணர்ந்து கழுத்தோரம் குறுகுறுத்தது. ஜெரி பதில் சொன்ன ஜீவிதாவிற்கு சினிமாவில் ஹீரோ பைக்கில் 2 கைகளையும் விரித்தபடி செல்வது போல் பயணிக்க தோன்றியது. அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடுங்க. ஜீவிதா சொன்னதும் சிக்கன் தந்தூரி, கிரில் 2, டிக்கா, பெப்பர் ஃப்ரை, பஞ்சாபி என ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஹோட்டல் கிச்சனுக்குள் போய் அடுப்பை இங்கே உருட்டி கொண்டு வராத குறையாக ஆர்டர் சொல்லின. நீங்க எதுவும் சொல்லலையா? அமைதியாக உட்கார்ந்தவனிடம் கேட்டாள். மெனு கார்ட பார்த்தாலே ஒரே குழப்பமா இருக்குது. அருகே இருந்த கார்டை தள்ளி வைத்தான். மீண்டும் எழுந்த பரிதாப உணர்வை முகத்தில் காட்டாமல் மறைத்தாள். நான் ஹெல்ப் பண்ணவா? அவன் தலையசைக்க அவனுக்கும் ஜீவிதாவை ஆர்டர் செய்தாள். உங்களுக்கு பிரெட் பிடிக்குமா கேட்டு பிரெட் சிக்கன், சிக்கன் நுக்கட்ஸ், ஹைதராபாத் பிரியாணி என ஆர்டர் செய்தாள். தட்டில் இருந்து தலை நிமிர்த்தாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை பார்த்தவன், பில் நிறைய வரும் போலவே, உனக்கு உன்கிட்ட இருக்கா என்றான். ஜீவிதா அவனை கனிவாக பார்த்தாள். நோ ப்ராப்ளம், என் கார்ட்ல நிறைய பணம் இருக்கு. அனைவரும் உணவு முடித்து ஐஸ்கிரீமிற்கு வந்தன. உங்களுக்கு லெமன் பிடிக்கும் தானே கேட்டுக்கொண்டே லெமன் ஹலோ ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்தாள். வெண்ணிலாவில் லெமனின் லேசான புளிப்பு சுவையோடு தேங்காயின் நெருநெருப்பும் கலந்த அந்த வித்தியாசமான ஐஸ்கிரீமை புருவம் உயர்த்தியபடி அவன் துளி துளியாக ரசித்து சாப்பிடுவதை பார்த்தபடி இருந்தாள். ஹாஸ்டலுக்கு திரும்பும்போது நீங்க ஓட்டுறீங்களா என கேட்க, எனக்கு பழக்கம் இல்ல சொல்லிவிட்டு அவள் பின்னாலேயே அமர்ந்து கொண்டான். எங்க வீட்ல கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம், அதுதான் 1 வாரமா நான் காலேஜ் வரல. அவள் கேட்காமலேயே விளக்கம் கொடுத்தான். ஓ சரிதான். மேலும் விளக்கங்கள் கேட்டு அவனை தர்ம சங்கடப்படுத்த அவள் விரும்பவில்லை. பாய்ஸ் ஹாஸ்டலில் அவன் இறங்கிக் கொள்ள தன் ஸ்கூட்டியை கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பக்கம் திருப்பினான். மா ம் ம் தூக்கத்திலேயே ஏதோ கனவு கண்டோ என்னவோ கத்தலோடு குழந்தை அழ ஜீவிதா குழந்தையை தூக்கி தன்மேலேயே படுக்க வைத்துக் கொண்டாள். முதுகை வருடி தட்டிக் கொடுத்தாள். அதற்குள் ஹரிஹரன் கீழே இறங்கி வந்துவிட்டான். கதவை லேசாக திறந்து இருவரையும் பார்த்துவிட்டு மெல்லிய தலையசைவோடு சென்றான். திடீரென எட்டி பார்த்தவன் முன் எழக்கூட முடியாமல் குழந்தை மேலே இருக்க பற்களை நெருத்தபடி இருந்தாள் ஜீவிதா. மறுநாள் காலை அவனது கருப்பு மெர்சிடிஸ் வாசலில் நிற்பதை பார்த்தபடியே வாசல் தெளித்து கோலமிட்டாள். எதிர் வீட்டு பரிமளா அந்த காரையும் இவளையும் ஒரு மாதிரி பார்த்தபடி வாசல் தெளித்துவிட்டு உள்ளே போனாள். உங்க எண்ணம் தான் என்ன? எதுக்காக ஊரு முழுக்க உங்களை தண்டோரா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? கோல மாவு கிண்ணத்தோடு எதிரே நின்றபடி ஆத்திரத்தோடு பேசுபவளை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தான் ஹரிஹரன். அவன் கைகளில் ஆவி பறக்கும் காஃபி இருந்தது. என்ன விஷயம்? நிதானமாக காஃபியை உறிஞ்சினான். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க. எதுக்காக இங்க தங்க நினைக்கிறீங்க? என் மகனுக்காக. ஜீவிதா வாய் அடைத்து நிற்க, அவனோட அம்மாவுக்காகவும் தான் தொடர்ந்தான் அழுத்தமாக. விடுவிடுவென்று படுக்கை அறைக்குள் வந்தவள் யோசனையோடு சிறிது நேரம் அங்கும் இங்கும் நடந்தபடி இருந்தாள். பிறகு ஒரு முடிவோடு போனை எடுத்து எண்களை அழுத்தினாள். நடராஜ், எனக்கு சம்மதம். நீங்க உங்க அம்மா அப்பாவோட என்ன பெண் கேட்டு வரலாம். அத்தியாயம் 3. மாலை 6 மணிக்கு மேல் வருவான் என அவள் எதிர்பார்த்திருக்க, நடராஜ் 11 மணிக்கு கையில் பழத்தட்டோடு அம்மா அப்பாவை அழைத்து கொண்டு வந்துவிட்டான். சிறிய தாமதமும் ஜீவிதாவின் மனதை மாற்றிவிட்டாள் எனும் கவலை அவனுக்கு. நீங்க முன்னையே எந்த தகவலும் கொடுக்கலையே. சகாதேவன் யோசனையாக நெற்றியை வருட, நாங்க உங்களை வர சொல்லலையேங்க. கலைவாணி நேரடியாகவே ஆட்சேபித்தாள். கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட சம்மதத்தோட தான் நாங்க வந்திருக்கோம். நடராஜ் தலையை உயர்த்தி பேச கலைவாணி திகைத்தாள். வாங்க வாங்க,
வரவேற்போடு மாடியில் இருந்து இறங்கி வந்தான் ஹரிஹரன். அத்த, மாமா, எதுக்கு இப்படி விழிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நம்ம வீட்டு பொண்ணு அழைச்சு வந்திருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரியாதைய நம்ம கொடுக்க வேண்டாமா? வணக்கம், எல்லாரும் உட்காருங்க. இவரு யாரு? நடராஜனின் அம்மா மகனிடம் முணுமுணுக்க, பிறகு சொல்றேன் என்றான் அவன். அத்த, எல்லாருக்கும் காஃபி கொடுங்க. நான் ஜீவிதா தயாராகிட்டாளான்னு பாக்குறேன். அவர்கள் முன்னேயே இருந்த பெட்ரூமுக்குள் நுழைந்தவன் கதவை மூடிக்கொண்டான். நடராஜனின் அம்மா முகம் மாற மகனின் முகமோ அஷ்டகோணலானது. பூட்டிய அரைக்கதவின் மீதே ரிலாக்ஸாக சாய்ந்து நின்று கொண்ட ஹரிஹரன், அலங்காரம் பண்ணிக்கல? ஜன்னல் ஓரமாக கிடந்த பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்து நகம் கடித்துக் கொண்டிருந்த ஜீவிதாவிடம் கேட்டான். நிமிர்ந்து அவனை பார்த்து முறைத்தாள் அவள். ஈசா, என்ன பண்றீங்க? தரையில் விரித்து வைத்திருந்த மியூசிக்கல் மேட்டில் குதித்து குதித்து ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருந்த குழந்தையை பார்த்து கேட்டான். மியூசிக் பா, நானா போடுறேன். காலடியிலிருந்து எழுந்த இசையில் மகிழ்ந்து மேலும் மேலும் குதித்து கொண்டிருந்தான் குழந்தை. அப்புறம் போடலாம். இப்போ அம்மாவுக்கு ட்ரெஸ் செலக்ட் செஞ்சு தரலாம், வாங்க. குழந்தையை கையில் அள்ளிக்கொண்டான். வார்ட்ரோபை திறந்தான். சேலையா சுடிதாரா? பட்டா டிசைனர் சரியா? அலமாரியை கலைத்து தேடியவன் மேல் கண்களால் நெருப்பும் எய்தாள். உங்க வேலைய பாத்துக்கிட்டு போங்க. அரை கதவை திறக்க போனவள் அலறினாள். கதவை ஏன் பூட்டினீங்க? இல்லையே, ஆட்டோமேட்டிக் லாக் விழுந்திருக்கும். உதட்டோரம் சிரிப்பை மென்றான். இது ஆட்டோமேட்டிக்கா? மேலே சொருகு போட்டிருந்த தாளை காட்டினாள். அடடா, இந்த தாள் எப்படி விழுந்தது? அவளுக்கு மேல் கவலை காட்டினான். ஃப்ராடு. முணுமுணுத்தபடி கதவை திறந்தவளின் பார்வையில் அரைக்கு நீர் சோபாவில் அமர்ந்து இங்கேயே வெறிக்க பார்த்து கொண்டிருந்த நடராஜ் பட்டான். கெஞ்சிதலான பார்வையோடு வெளியே வந்தவளின் பின், ஜீவி, சேல மாத்தாமலேயே போறியே என்ற ஹரிஹரனின் கவலை குரல் கேட்டது. ஹாலில் அமர்ந்திருந்தவர்களுக்கும் சேர்த்து. எதிரில் ஒரு சேரை இழுத்து போட்டு அமர்ந்தவள் அனைவருக்கும் பொதுவாக வாங்க, வணக்கம் கை குவித்தாள். உன் பேர் என்னம்மா? என்ன படிச்சிருக்க? எங்க வேலை பாக்குற? நடராஜின் அம்மா கேட்ட கேள்விகளுக்கு பவ்யமாக பதில் சொன்னாள். இப்பயே என் அளவு சம்பளம் வாங்குறாமா, இன்னமும் அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்கு. நடராஜ் சொல்ல அந்த அம்மாளின் முகத்தில் திருப்தி. உங்க அப்பாவுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் தானே? அம்மா கூட வேலை பாக்குறாங்க தானே? 2 பேருக்கும் எவ்வளவு சம்பளம் வருது? இந்த வீட்டோட மதிப்பு எவ்வளவு இருக்கும்? இது தவிர உங்களுக்கு வேறு சொத்துக்கள் இருக்குதா? அம்மா அப்பா காலத்துக்கு பிறகு இதெல்லாம் உனக்குத்தான பொண்ணே? அந்த அம்மா பேச பேச சகாதேவனும் கலைவாணியும் கோபத்தின் உச்சிக்கே சென்றன. நடராஜ் அம்மாவின் நோக்கம் இவைகள்தான் என்பது ஜீவிதாவிற்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் அதனை இப்படி சபை நடுவே தெளிவாக வெளிப்படுத்துவாள் என அவள் எதிர்பார்க்கவில்லை. சங்கடத்தோடு அப்பாவை பார்க்க சகாதேவன் இவளைத்தான் முறைத்து கொண்டிருந்தார். இக்கட்டான அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் அவள் திணறிக் கொண்டிருந்த போது அரைக்கதவை திறந்து அம்மா கிட்ட போ என்றபடி குழந்தையை இறக்கிவிட்டான் ஹரிஹரன். குழந்தையோ அம்மா என்ற கத்தலோடு இவளிடம் ஓடி வந்தது. தன்னை நோக்கி வந்த குழந்தையை ஆவலோடு அள்ளி மடியில் இருத்திக் கொண்டு இயல்பாக அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஜீவிதா. எதிரில் இருந்தவர்கள் விளக்கெண்ணெயை குடித்தது போன்ற முகபாவம் காட்ட, யாரு குழந்தை இது? நடராஜன் அப்பா கேட்டார். நடராஜோ, அப்பா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நம்ம வீட்டுக்கு போனதும் எல்லா விவரங்களும் சொல்றேன் என்றான். என்னடா விவரம் சொல்லுவ? இவ்வளவு உயரத்துக்கு பிள்ளைய வச்சிருக்க பொண்ணையா உனக்கு கல்யாணம் பண்ண சொன்ன? இல்லப்பா, கொஞ்சம் பொறுங்களேன், நான் தான் விவரம் சொல்றேங்கிறனே. முடியாதுடா, எனக்கு இப்பவே தெரியணும். சொல்லு, என்ன விஷயம்? ஹரிஹரன் வேகமாக அவரை அணுகினான். ரிலாக்ஸ் சார், உங்களுக்கு என்ன விவரங்கள் வேணும் கேளுங்க, நானே சொல்றேன். தோழமையோடு அவர் தோள்களில் கை போட்டு கொண்டான். வாங்க, நாம அப்படி கொஞ்சம் வெளியே நடந்துட்டு வருவோம். வீட்டை விட்டு வெளியேறும் இருவரையும் இயலாமையோடு பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஜீவிதா. குழந்தை சரி, பிள்ளையுடைய அப்பாவும் இங்கேயே ஒரே ரூமுக்குள்ளேயே இருந்தா
அதை எப்படிடா எங்களால ஏத்துக்க முடியும்? நடராஜனின் தாய் குரலை உயர்த்தி பேசினாள். நடராஜ் ஜீவிதாவை கூர்ந்தான். இத பத்தி ஒரு நல்ல முடிவு எடுக்காம நம்ம திருமணம் நடக்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஜீவிதா. இது என அவன் சுட்டிக்காட்டியது அவள் மடியில் இருந்த குழந்தையை. ஜீவிதா அனிச்சையாக குழந்தையை இருக்க அணைத்துக் கொண்டாள். அப்போ நம்மளுடைய கல்யாணம் வேண்டாம் நடராஜ், நீங்க கிளம்பலாம். காயம் பட்ட தாயும் மகனும் வெளியேறின. அடுத்த 10 நிமிடத்தில் வீட்டிற்குள் நுழைந்த ஹரிஹரனின் முகத்தில் போரில் வெற்றி பெற்றவனின் முகபாவம். என்ன சொன்னீங்க? எரிந்து விழுந்தாள் ஜீவிதா. உண்மைய சொன்ன என்றான் அமர்த்தலாக. சை என்ற ஒற்றை இகல் சொல்லோடு அவள் அறைக்குள் புகுந்து கொண்டாள். இந்த ஆண்கள் ஏன் இப்படி இருக்கின்றன? சுயநலமிகளாக மனதிற்குள் குமரினாள். அவள் வரையில் சந்தித்த ஆண்கள் எல்லாருமே அப்படித்தான் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. அவசர வேலையா எங்க ஊருக்கு போக வேண்டி இருந்தது. உன்கிட்ட சொல்லிட்டு போகதான் இங்க வர சொன்ன. காலேஜ் கேண்டீனில் ஆளுக்கு ஒரு காஃபியை பேப்பர் கப்பில் குடித்தபடி பேசிக் கொண்டிருந்தன ஜீவிதாவும் அவனும். முகம் வாடி இருந்தவனை பார்த்தபடி, இன்னமும் உங்க வீட்டு பிரச்சனை முடியலையா? ஆதரவாக கேட்டாள். சொத்து பிரச்சனை சீக்கிரத்துல முடியாது. அவன் குரலில் கவலை அப்பி கிடந்தது. உனக்கு இன்னமும் 2 வருட படிப்பு இருக்குது ஜீவிதா. ஏன் படிப்பு முடிஞ்சது. கேம்பஸ்ல செலக்ட் ஆகி இருக்க. எங்க குடும்ப தொழில்ல கொஞ்சம் பிரச்சனைகள். 1 வருஷமேனும் வெளிய வேலை பாப்பேன்னு நினைக்கிறேன். நீ உன் படிப்பை முடிச்சிட்டு தகுந்த வேலையில சேர்ந்துடு. நாம போன்ல டச்ல இருக்கலாம். ஜீவிதா தலையை அசைத்தாள். போனில் பேசலாம் என்று சொல்லிவிட்டானே தவிர அப்படி அடிக்கடி அவளிடம் பேசுவதில்லை. ஜீவிதாவே 1-2 ஃபார்வர்ட் மெசேஜ்கள் அனுப்புவாள். தாண்டி அவளாக போன் செய்யும் போது மிக அவசர வேலை என்று 2-3 நிமிட சாதாரண பேச்சுக்களில் முடித்துக் கொள்வான். அந்த பேச்சுக்கள் பெரும்பாலும் அவளது படிப்பை பற்றியதாக, அடுத்தடுத்த செயல்பாடுகளுக்கான அறிவுரைகளாகவே இருக்கும். சீக்கிரம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் பாருங்களேன். நல்ல வார்த்தை சொல்லி இறுதி நாள் அன்று அவனை அனுப்பி வைத்தாள். அவ்வளவுதான். அன்றுதான் அவளது மனம் கவர்ந்தவனாக அவனை பார்த்த கடைசி நாள். படிப்பை முடித்து வீட்டிற்கு வந்த பிறகு வேலையில் சேர்வதற்கான அவகாசம் மீந்திருந்த நாட்களில் ஒருமுறை ஏனும் அவனை நேரில் சந்தித்து பேசிவிட வேண்டும் என்று தவித்திருந்தாள் ஜீவிதா. அதற்கு இடையூறாக வந்து நின்றாள் ஸ்வேதா, அவளது அக்கா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.